அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் 2024 வந்து நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டிலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் வந்து குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து சம இருதலை பயன்பாட்டு விதி பார்க்கலாம். குறைந்த செல் இருதநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பண்ட நுகர்வுக்கு மட்டும் விருப்பத்தை வந்து எப்படி வந்து நிறைவு செய்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் பார்த்தோம். அதாவது குறைந்த செல் இருநிலை பயன்பாட்டு விதி வந்து ஒற்றை பண்ட நுகர்வு விருப்பத்திற்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் வந்து மனிதனுடைய விருப்பங்கள் வந்து எண்ணற்றவையாக இருக்கிறதுனால அந்த எண்ணற்ற விருப்பங்களும் நிறைவேற்றப்படக்கூடியவையாக இருக்கும். அதனால் வந்து எண்ணற்ற பண்டங்களை நுகரும் சூழலில் வந்து குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதி தான் விரிவாக்கப்பட்டு சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியாக உருவாயிருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு பண்ட நுகர்வுக்கு மட்டும் குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதி அதனுடைய பயன்பாடு வந்து மனிதனுக்கு வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகிறது. இது வந்து சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. மனிதனின் விருப்பங்கள் வந்து எண்ணற்றவே இருக்கிறதுனால அவங்க வரையறுக்கப்பட்ட வருமானத்தை வச்சு இதில் வந்து எப்படி பயன்பாடு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறது தான் சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஒரு பொருளுக்கு மேலாக பண்டங்களை நுகரும் போது அந்த நுகர்வோரின் நடத்தை பற்றி இவ்விதி விளக்குகிறது. குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதியில் வந்து ஒற்றை பண்ட நுகர்வு மட்டும் விளக்கியிருக்கும். இது வந்து ஒரு பொருளுக்கு மேலாக அந்த நுகர்வோர் வந்து நுகரும் பொழுது அந்த நுகர்வோரின் நடத்தை பற்றி விளக்குகிறது இந்த சம இருதலை பயன்பாட்டு விதி. மனிதனின் விருப்பங்கள் எண்ணற்றன, ஆனால் அவற்றை நிறைவேற்ற பயன்படும் வருமானம் மிக குறைந்ததாக இருக்கிறது. இந்த விதி வந்து நுகர்வோர் எவ்வாறாக தனது வருமானத்தை பல பண்டங்களின் நுகர்விற்காக செலவு செய்து உச்ச பயன்பாட்டை பெறுகிறார் என்று விளக்குகிறது. இவ்விதியின் வேறு பெயர்கள் வந்து பதிலீட்டு விதி, நுகர்வோரின் சமநிலை விதி, காசனின் இரண்டாம் விதி, உச்சபட்ச திருப்தி விதி, இறுதிநிலை ஒப்பீட்டு கோட்பாடு, செலவு சிக்கன விதி. அதாவது சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியுடைய வேறு பெயர்கள். நம்ம நோட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து இடையில வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் செட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இறுதிநிலை பயன்பாட்டிற்கும் விலைக்கும் இடையே உள்ள சரி விகிதாச்சார கொள்கை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. அதாவது இறுதிநிலை பயன்பாட்டிற்கும் விலைக்கும் இடையே உள்ள சரி விகிதாச்சார கொள்கை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கும்போது அதன் ஒவ்வொரு இறுதிநிலை அலகு செலவில் இருந்தும் பெறப்படும் பயன்பாடு ஏறக்குறைய சமமாக இருக்கும்போது அந்த செலவிலிருந்து உச்சபட்ச திருப்தியை வந்து பெற முடியும். அதாவது ஒவ்வொரு வகை பொருளிலும் செலவிடும் இறுதிநிலை பணத்திலிருந்து கிடைக்கும் பயன்பாடு வந்து சமமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கும்போது வரையறுக்கப்பட்ட பணம், அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு பணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வருமானம் வந்து வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இறுதிநிலை அலகு செலவில் இருந்தும் பெறப்படும் பயன்பாடு ஏறக்குறைய சமமாக இருக்கும்போது அந்த செலவிலிருந்து உச்சபட்ச திருப்தியை வந்து பெற முடியும். அவங்க வந்து அந்த வருமானத்தை வந்து ஈக்குவலாக செலவு பண்ணும்போது அந்த நுகர்வோர் வந்து திருப்தி அடைய முடியும். இரண்டு பொருட்களின் விலை விகிதத்தோடு அதன் இறுதிநிலை பயன்பாட்டு விகிதத்தை சமப்படுத்தும் போது நுகர்வோர் சமநிலையை அடைவார். குறைந்த வருவாயை கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை வாங்கி உச்ச நிலையில் மனநிறைவை பெறுவதே சம இறுதிநிலை பயன்பாடாகும். இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஒரு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரே கான்செப்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து ஒற்றை பண்ட நுகர்வுக்கு மட்டும் பயன்படுகிறது. இது வந்து மனிதனின் விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கிறதுனால அவங்க குறைந்த வருவாயை வச்சு நிறைய பொருட்கள் வாங்கி அவங்க எப்படி திருப்தி அடைகிறாங்க, அவங்களுடைய இறுதிநிலை பயன்பாடு எப்படி கிடைக்கிறது, சம அளவில் கிடைக்குதா அப்படிங்கிறது விளக்குறது தான் இந்த சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. சரிங்களா? சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி மார்சலின் இயல்பின் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது குறைந்த வருவாயை கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை வாங்கி உச்ச நிலையில் மனநிறைவை பெறுவதே சம இறுதிநிலை பயன்பாடு ஆகும். சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து மார்சலின் இயல்பின் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டது.
மார்சல் வந்து இதுக்கு வந்து ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க சம இறுதிநிலை பயன்பாட்டு விதிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் பல வகையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றிருந்தால் அதன் பல வகை பயன்களிடையே பகிர்ந்தளிக்கும் போது அதன் பயன்களின் இறுதிநிலை பயன்பாடு ஒரே அளவில் சமமாக இருக்கும்படி பகிர்ந்தளிப்பான். ஒன்றை விட மற்றொன்றில் அதிக இறுதிநிலை பயன்பாடு கிடைக்குமெனில் அவர் அதிக பயன் பெறும் நோக்கில் குறைந்த பயன் தரும் பொருளில் இருந்து அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறிவிடுவார். அதாவது ஒரு மனிதன் வந்து பல வகையிலும் பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து பெற்றிருந்தால் அதன் பல வகை பயன்களிடையே பகிர்ந்தளிக்கும் போது அதன் பயன்களின் இறுதிநிலை பயன்பாடு ஒரே அளவில் சமமாய் இருக்கும்படி பகிர்ந்தளிப்பான். ஒன்றை விட மற்றொன்றில் அதிக இறுதிநிலை பயன்பாடு கிடைக்குமெனில் அவர் அதிக பயன்பெறும் நோக்கில் குறைந்த பயன் தரும் பொருளில் இருந்து அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறிவிடுவார். இதுதான் சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு மார்சல் வந்து கூறியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கூட அவங்க வந்து செட் பண்ணலாம். எப்படின்னா, திருப்தியை அதிகப்படுத்த விரும்பக்கூடிய பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பண்டத்தின் பயன்பாடு எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும். நுகர்வோரின் வருமானம் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பண்டங்களின் விலைகள் வரையறுக்கப்பட்டது. இந்த அனுமானங்கள்லாம் எந்த விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வந்து சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஒரு நுகர்வோர் தனது வரையறுக்கப்பட்ட வருமானத்தை 2 பண்டங்களில் செலவிட விரும்புகிறார் என்று எடுத்துக்கொள்வோம். அவரின் வரையறுக்கப்பட்ட வருமானத்தில் அதிக திருப்தியை பெறக்கூடிய நிலையில் அவர் வந்து சமநிலையை அடைவார். இதைத்தான் மார்சலுடைய இலக்கணத்திலே நம்ம இதைத்தான் பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஆப்பிளின் இறுதிநிலை பயன்பாடு டிவைடட் பை ஆப்பிளின் விலை. அது மாதிரி ஆரஞ்சின் இறுதிநிலை பயன்பாடு. நம்ம வந்து ஒரு 2 பொருள் எடுத்துப்போம். நம்ம வேறு 2 உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆப்பிள் ஆரஞ்சுட்டே ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருப்போம். அதனால தான் உங்களுக்கு திருப்பி நான் அதே எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். இதுதான் ஈஸியாக உங்களுக்கு வந்து மனதில் பதியும். அதுக்காகத்தான் அதே எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆரஞ்சின் இறுதிநிலை பயன்பாடு டிவைடட் பை ஆரஞ்சின் விலை. இதுதான் சம இறுதிநிலை பயன்பாட்டுடைய அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த கே என்பது என்ன அப்படின்னா, பணத்தின் நிலையான இறுதிநிலை பயன்பாடு தான் கே. அப்புறம் வந்து இது வந்து MUA அப்படிங்கிறது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிள். கீழே வந்து ப்ரைஸ், அதோடைய ஆப்பிளின் விலை. அந்த ஏங்கிறது வந்து ஆப்பிளை குறிக்கும், அந்த ஓ அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சு குறிக்கும். நுகர்வோரின் வருமானம் குறிப்பிட்ட அளவாக இருப்பதால் XY பண்டங்களை வாங்கி ஒவ்வொரு பண்டத்திலிருந்தும் உச்சளவு பயன்பாடு கிடைக்கும்படி செலவு செய்கிறார். பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நுகர்வோர் ஒருவர் வந்து ஒரு கையிருப்பாக, அதாவது வரையறுக்கப்பட்ட பணமாக இருக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். நுகர்வோரது வருமானம் வந்து வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும்னு ஒரு 50 ரூபா அவர் வந்து கையிருப்பாக வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து ஒரு 2 பொருள் வந்து சூஸ் பண்ணுறாங்க வாங்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு ஆகிய 2 பொருட்களை வந்து வாங்க நினைக்கிறார். அவற்றின் விலையும் அந்த பழம் ஒன்றுக்கு வந்து 10 ரூபா என நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பழமும் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறலாம். அவர் வந்து ஒவ்வொரு 10 ரூபாயாக ஒவ்வொரு பொருளிலும் செலவிடும்போது பெறப்படும் பயன்பாடு வந்து குறைந்த செல் பயன்பாட்டு விதியின் அடிப்படையில் வந்து எவ்வாறு அமையும் என்பதை வந்து நம்ம இந்த எக்ஸ்பிளைன் மூலமாக பார்க்கலாம். அவங்க செலவிடும் பணம் வந்து முதல் 10 ரூபாயில் வந்து ஆப்பிள் வந்து ஆப்பிளோடைய இறுதிநிலை பயன்பாடு எப்படி இருக்குன்னா 20 இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சுடைய இறுதிநிலை பயன்பாடு 15 இருக்கும். ரெண்டாவது அவர் 10 ரூபாயை செலவிடும் போது அதோடைய பயன்பாடு வந்து 15 இருக்கும் ஆப்பிளுக்கு, ஆரஞ்சுக்கு வந்து 10 இருக்கும். மூன்றாவது 10 ரூபாயை வந்து அவர் செலவிடும் போது ஆப்பிளுடைய இறுதிநிலை பயன்பாடு 10, ஆரஞ்சுடைய இறுதிநிலை பயன்பாடு 5. இந்த மாதிரி வந்து அதோடைய இறுதிநிலை பயன்பாடு வந்து குறைஞ்சிட்டே போகும். ஒரு நுகர்வோர் வந்து சமநிலை பெற தன்னுடைய அந்த 50 ரூபாயை ஆப்பிளுக்காக 30 ரூபாயும் ஆரஞ்சுக்காக 20 ரூபாயும் வந்து செலவிட வேண்டும். அப்போ தான் அவர் வந்து உச்சநிலை மனநிறைவை வந்து பயன்பாடு வந்து பெற முடியும். அதாவது அதில் உள்ள ஈக்குவலாக அவருக்கு வந்து மொத்தம் 70 அலைகள் வந்து உச்சநிலை மனநிறைவை வந்து பெறலாம். ஆரஞ்சு ஆப்பிளுக்கு வந்து அவர் வந்து ஈக்குவலாக வந்து செலவு செஞ்சுருக்காரு. ஆப்பிளுக்கு 30ம் ஆரஞ்சுக்கு 20ம் செலவழிப்பதால் இறுதிநிலை பயன்பாடு வந்து அவருக்கு வந்து சமமாக இருக்கும். நுகர்வோர் தன் வருமானத்தை பல பொருட்கள் மீது செலவிடும் போது ஒவ்வொரு பொருட்களின் மீதும் செலவிடப்படும்
அந்த அந்த ரூபாயின் பயன்பாடு வந்து சமமாக இருக்குமாறு செலவிட்டால் உச்சநிலை மனநிறைவு பெறலாம். இதுவே வந்து சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியாகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட் கடைசியில் இருக்கு பாருங்கள். நுகர்வோர் தன் வருமானத்தை பல பொருட்கள் மீது செலவிடும் போது ஒவ்வொரு பொருட்களின் மீதும் செலவிடப்படும் ரூபாயின் பயன்பாடானது சமமாக இருக்குமாறு செலவிட்டால் உச்சநிலை மனநிறைவு பெறலாம். இதுவே சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. சரிங்களா? இந்த விதி வந்து நீண்டகால பயன்பாட்டு பண்டங்களுக்கு வந்து பொருந்தாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். மனிதனின் விருப்பங்கள் வந்து எண்ணற்றதாக இருக்குது. நம்ம ஒரு பண்டங்கள் மட்டும் வாங்கிட்டு அதோடைய பயன்பாடு வந்து நமக்கு திருப்தியை கொடுக்க முடியாது. நம்மளுடைய வரையறுக்கப்பட்ட வருமானத்தை வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து எவ்வாறு சமநிலையில் வாங்கி நம்ம திருப்தி அடைகிறோம் அப்படி அந்த விளக்குறது தான் இந்த சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. சரிங்களா? இதுக்கு வந்து நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. அதுவும் நான் உள்ள நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து பதிலீட்டு விதி அப்படிங்கிறது வந்து பதிலீட்டு விதிக்கு இன்னொரு பெயர் அப்படி சொல்லிட்டு கூட கேட்கலாம். அது சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி, உச்சபட்ச திருப்தி விதி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது. அந்த நேம் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.